வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2025 உடைய கவர்மெண்ட் கீ வந்துருச்சு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2025 12th கெமிஸ்ட்ரியினுடைய ஆன்சர் கீ நம்ம விட்டுருந்தோம். அந்த வீடியோ நல்லபடியாக போச்சு. அதில் நிறையா பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க, சார் உண்மைக்கு இது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணது பி டைப் கொஸ்டின் பேப்பர். நம்ம குறித்த அந்த 15 கொஸ்டினுமே கரெக்டான ஆன்சர் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த ஆன்சர் ஒரு தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அப்படியே மார்க் வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் உரிய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்க. பின்னாடி டிஸ்கஸ் பண்ண சொல்றேன் நான். 16th கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, which type of 4 can be considered by fourth flotation method. அவங்களே கேட்டிருந்தாங்க give an example for ore-னு. நமக்கு எப்படி மார்க் பிரிச்சிருக்காங்க பாருங்க. நீங்க சல்ஃபைடு ஓர் எழுதுனா 1 மார்க். அதே மாதிரி எனி ஒன் சல்ஃபைடு நேம், அந்த சல்ஃபைடு ஓருடைய நேம் ஒன்று சொல்லியிருந்தாலும் ஃபார்முலா எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக எழுதிருப்பீங்க, மார்க் வந்திருக்கும். அடுத்து 17 என்னன்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் PCl5 இஸ் ஹீட்டட். அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டா 2 மார்க்கு. நீங்கள் வெறும் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதுனா 1 மார்க்கு. பெரும்பாலும் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் ஈக்குவேஷன் தான். அடுத்து 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, why do zirconium and hafnium exhibit similar properties அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க. லேந்தரைட் கான்ட்ராக்ஷன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா சிமிலர் அட்டாமிக் ரேடி ஆர் சிமிலர் அயானிக் ரேடி ஆர் சிமிலர் சைஸ், இந்த வார்த்தைகள் இருந்தாலே போதுமானது தான். பாருங்க எவ்வளவு சிம்பிளாக கொடுத்துருக்கு பாருங்க. எனி ஒன் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் போதும். எனி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் இருந்தாலே, இந்த வார்த்தையில் ஏதாவது ஒன்று இருந்துட்டாலே உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். அதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. கீ அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 19 பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபைன் சாலுபிலிட்டி ப்ராடக்ட். கரெக்ட் டெஃபினேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா 2 மார்க். இல்லை அந்த ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருந்தாலே 2 மார்க். 2 எழுதி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க். அதனால தான் சொன்னேன், கீழே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மார்க் வர வேண்டிய வழிகள் நிறையாவே இருக்கு. அதனால நீங்க பார்த்துக்கங்க, உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்ன்ற அசம்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. 20 பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபைன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். டெஃபினேஷன் எழுதுனா 2 மார்க். இல்லை அந்த ஈக்குவல் கண்டக்டன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினாலே போதும் 2 மார்க். பார்த்தீங்களா, அதான் சொன்னேன் நான். பார்த்தீங்களா. அடுத்து 21 பார்த்தீங்கன்னா, peptidizing agent is added to convert precipitate into colloidal solution. Explain the statement with an example அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் எழுதிருக்கீங்க, இல்லை எனி ஒன் கரெக்ட் ஈக்குவேஷன் இருந்தால் 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லை வித்தவுட் மென்ஷனிங் த பெப்டிடைசிங் ஏஜென்ட், அந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கீங்க, அந்த பெப்டிடைசிங் ஏஜென்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து கேட்டர்மேன் ஹோச் ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஈக்குவேஷனாக 2 மார்க் வாங்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். இல்லை எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் எழுதிருக்கீங்கன்னா 1 மார்க் தான் கிடைக்கும். நோ மென்ஷன், அந்த அலுமினியம் குளோரைடு காப்பர் குளோரைடு மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் 1.5 மார்க். இல்லை நாட் மென்ஷனிங் கார்பன் மோனாக்சைடு HCl ஆர் அலுமினியம் குளோரைடு ஆர் காப்பர் குளோரைடு இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க் தான் கிடைக்கும். ஸோ மார்க் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக். 4 டைப்ஸ் எழுதணும், நல்லா தெரிஞ்சு. ஒவ்வொரு டைப்புக்கும் 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 டைப் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அப்புறமேட்டு 24 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, find the product X and Y and following the reaction. நீங்கள் அந்த நேம் எழுதினாலும் சரிதான், இல்லை அந்த காம்பவுண்ட் எழுதினாலும் சரிதான். X அதுக்கு 1 மார்க், Yக்கு அது 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும். இதில் பாருங்க 25th கொஸ்டின் என்னன்னா, டிஸ்கிரைப் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதி கரெக்டாக கண்டிஷன் எழுதிங்கன்னா 3 மார்க். எக்ஸ்பிளேஷன் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க். இல்லை ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன் எழுதிங்க அப்படின்னா 2 மார்க். இல்லை மான் ப்ராசஸ்ன்ற வார்த்தை மட்டும் இருந்துச்சுன்னா 1 மார்க். நல்லா கவனிங்க, கரெக்டாக எழுதிட்டா 3 மார்க். நீங்கள் ஏதாவது ஒன்று விட மார்க் எப்படி குறைஞ்சிட்டு வருதுன்னு பாருங்க. அதனால தான் சொன்ன படிக்கும் போதே கவனமாக படிங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து 26 பார்த்தீங்கன்னா, ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் போட்டிருந்தோம். கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே நிறைய பேர் அந்த ஈக்குவேஷன் எழுதினாலே போதுமானதான் கேட்டாங்க. கீழே அப்படி தான் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1.5 மார்க், செகண்ட் ஈக்குவேஷன் 1.5 மார்க். இதைத்தான் நான் அந்த கீழே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது எழுதினாலே போதுமானது. இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க் கிடைக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 27 பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ், எக்ஸ்பிளைன் வித் ஆன் எக்ஸாம்பிள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வருது. என்னன்னா, ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதிருப்பீங்க 2 மார்க். ஆனால் எக்ஸாம்பிள் எத்தனை எழுத சொல்லியிருக்காங்க, 2 எக்ஸாம்பிள் எழுதுனா தான் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், நீங்கள் படிக்கும்போது எக்ஸாம்பிள் 2, 3 இருக்கா சேர்த்து படிச்சுக்கோங்க. அவங்க 1 கேட்குறாங்க 2 கேட்குறாங்க, நீங்கள் படிச்சதெல்லாம் எழுதி வச்சிருங்க. இங்கே பார்த்தீங்களா கீழே நம்ம கொஸ்டின் எடுத்துருக்காங்க, வாட் ஆர் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் மட்டும்தான் இருக்கு.
ஆனால் இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 2 எக்ஸாம்பிள் எழுதினா தான் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். 6 மார்க்காக பிரிக்கிறாங்க. இந்த பிரச்சனை வரக்கூடாது தான் நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறது. நல்லா படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், இப்போ நமக்கு 1/2 மார்க் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சென்டம் வராது. அதனால் கவனிச்சுக்கோங்க. அடுத்து 28 வந்து பார்த்தீங்கன்னா distinguish the tetrahedral and octahedral void. சரி, கரெக்டாக 3 டிஃபரன்ஸ் எழுந்தாலே போதும், உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். அடுத்து 29 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லிஷ் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம். லிமிடேஷன் 2 லிமிடேஷன் எழுதிட்டா 1.5 உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிரும். அப்போ எனி 2 எழுதுனா போதுமானதுன்றாங்க. ஏன்னா அதில் 2 தான் இருக்குது. அடுத்து 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. எது ஏ, எது பி, எது சி. இது ஆல்ரெடி நான் அப்பயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நம்ம சொன்ன ஆன்சர் தான் இருக்குது. ஸோ அந்த ஆன்சரை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஏ, பி, சி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க் வந்துடும். அப்போ 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 31 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கண்டென்சேஷன் பாலிமர், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். அவங்களே 2 கேட்டாங்க. அவர் 2 கேட்டாங்கன்னா பார்த்துங்க, ஆஃப் மார்க்காக பிரிச்சிருக்காங்க 1 மார்க்குக்கு. கண்டென்சேஷன் பாலிமர் கரெக்ட் டெஃபினிஷன் 2 மார்க். இது புக் இன்சைட் கொஸ்டின் சார் சொல்லியிருந்தேன். அடுத்து 32 மென்ஷன் எனி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்பிட் இன் லிவிங் ஆர்கானிசம். ஒவ்வொரு பாயிண்ட் 3 பாயிண்ட் இருந்தீங்கன்னா 3 மார்க் கிடைச்சிடும். ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். அடுத்து 33 பாருங்க, அந்த சம்மு கம்பல்சரி சம்மு அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கடைசி விஷயத்தை பாருங்க. சொல்லி ஆன்சரில் நீங்கள் கண்டிப்பாக என்ன எழுதணும், நீங்கள் யூனிட் எழுதணும். ஆன்சரை பாருங்களேன், ஆஃப் ப்ளஸ் ஆஃப் போட்டிருக்காங்க. அதாவது 450 எழுதுறதுக்கு ஆஃப் மார்க்கு, செகண்ட் யூனிட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆஃப் மார்க். அதனால் எப்போ நீங்கள் எழுதினாலும் அந்த ப்ராப்ளத்தில் அந்த அதுக்குரிய யூனிட்டை மறந்துடாதீங்க. பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விட மார்க் வந்து ஈஸியாக 15 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 34ல் ஏ வந்து பாருங்கள், அது டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் மென்ஷன்டு. கிரையோலைட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். எதுக்குன்னா லோயர் த மெல்டிங் பாயிண்ட் தான் 1 மார்க். அயோடின் இந்த ரிஃபைனிங் இன் ஆஃப் சிர்கோனியம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி என்னது வாலட்டில், அதில் தான் 1 மார்க். பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இருந்தால் போதும். அந்த வார்த்தை இருந்தால் 1 மார்க் 2 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து அதில் செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா ஸ்டேட் எனி 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காமன். 3 வந்துட்டாலே தெரியும், இது வந்து 3 மார்க் கொஸ்டின் தான். 3 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க் வாங்க. இதுக்கு எதிராக கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஹவு வில் யூ ஐடென்டிஃபை த போரேட் ரேடிக்கல். கரெக்ட் ஈக்குவேஷன் எதுனா 2 மார்க் வாங்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அன்பேலன்ஸ் ஈக்குவேஷனாக இருக்குது, இல்லை கண்டிஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணால் 1.5 தான் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 தான் கிடைக்கும். இல்லை எத்திட் போரேட் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கான், இல்லை க்ரீன் எச்சர் ஃப்ரேம்ன்ற மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 1/2 மார்க் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல 3 பாயிண்ட் எழுதினா 3 மார்க். அதனால தான் சொல்கிறது, நமக்கு கொஸ்டின் பேப்பரில் அது 2 மார்க்காக 3 மார்க் மென்ஷனாக இருக்காது. நீங்களாம் முடிவு பண்ணிடக்கூடாது. அது 3-4 பாயிண்ட் சேர்த்து எழுதிருங்க. எனி 3 பாயிண்ட் இப்போ 3 மார்க் வாங்கியிருக்கலாம். கவனம் குறைவாக இருந்துடக்கூடாது இதில். அடுத்து 35ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது என்னது, நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ வந்து என்னன்னா டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். அதுக்கு ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் ஈக்குவேஷனாக 2 மார்க் வாங்கிறீங்க. இல்லை கண்டிஷனோ இல்லை டெம்பரேச்சரோ இல்லை அன்பேலன்ஸாக இருந்துச்சோ அதுக்கு 1/2 மார்க் குறையுது, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு எதிராக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச கொஸ்டின், அதாவது ரைட் த போஸ்ட்லைஸ் ஆஃப் வெர்னஸ் தியரி. 5 பாயிண்ட் இருந்தால் 5 மார்க்கு. இல்லை அவன் எதுவும் எழுதலை, டயக்ராம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதிருப்பீங்க. அடுத்து 36 பொறுத்த வரைக்கும் ஏன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மெட்டல் எக்ஸட் டிஃபைட் வித் an எக்ஸாம்பிள். நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இருந்தால் போதுன்னு இருக்காங்க. டயக்ராம் நாட் நெசசரின்னு இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த கீழே நான் எப்பயும் சொன்ன மெட்டல் எக்ஸஸோ என்ன டிஃபைட் கிடைத்தாலும் கண்டிப்பாக படம் வரையணும் இருக்காங்க. இங்கே படம் வரைய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலே போதும் 1 மார்க் வாங்குவீங்க. அடுத்து அந்த எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் வாங்குவீங்க. அடுத்து வெறும் டயக்ராம் மட்டும் தான் அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு 1/2 மார்க் கிடைக்கும். ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபைட் 2 மார்க் தான் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தான் 3 மார்க் ஒதுக்கியிருக்காங்க. டெஃபினேஷன் கரெக்டாக இருந்தால் 2 மார்க்கு, இல்லை கரெக்ட் எக்ஸாம்பிளோ இல்லை அந்த ஈக்குவேஷன் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் வந்துடும். அடுத்து 36ல் ஏதாவது கொஸ்டின் நம்ம சம்மு கொடுத்துருந்தாங்க. அந்த சம்முக்கு எப்படி மார்க், ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மாற்றி என்ன பண்ணுங்க மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 37ல் ஏ கொஸ்டின் வந்து என்னன்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் துண்ட 5 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க, அப்புறம் இந்த டெல்டா ஜி எழுதுறீங்க, அப்புறம் இந்த கியூ எழுதுறீங்க, எல்லாத்துக்கும் 1 மார்க் வந்துடுது. அப்புறம் கீழே எதை மென்ஷன் பண்ணணும், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் இ செல், அதே மாதிரி டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் இ நாட் செல். ஸோ இதில் இதெல்லாம் இருக்குது, எதை எழுதிங்க அது ஒவ்வொன்றுக்கு 1 மார்க் பிரிச்சிருக்காங்க. பிரித்து 5 மார்க் வந்திருக்கு. இது ஏதாவது ஒன்று விட்டுருந்தீங்க அப்படின்னா மார்க் வராது. அதனால தான் டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதிருங்க. அவங்க எப்படி மார்க் அலாட் பண்ணவும் தெரியாது. ஏன்னா இது மொத்தம் எதை எழுதலாம் 1 கொடுத்துட்டாங்க. ஒரு சில சமயம் இதுக்கு ஆஃப் கொடுங்க அதுக்கு ஆஃப் கொடுப்பாங்க. அதனால தான் டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதுங்கன்னு சொல்கிறது. 37ல் ஏதாவது கொஸ்டின் பி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு வில் யூ கன்வெர்ட்னு ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. இதை 3க்குமே ஒவ்வொரு விதமாக மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் டு ஈத்தீன், இதுக்கு 2 மார்க்கும். செகண்ட் ஒன் எத்திலின் கிளைக்கால்லேருந்து 1,4 டயாக்சைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மார்க்கும்.
அடுத்த ஒன் கிளிசரால்லேருந்து அக்ரோலினுக்கு 1.5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதி கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க்கு, அதில் ஏதாவது ஒன்று தப்பாக எழுதிங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் குறையும். அதுதான் கொடுத்துருக்காங்க கீழே. அடுத்து 38ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏபிசி கண்டுபிடிக்கிறது. அதில் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அதுக்கு 1 மார்க்கு, செகண்ட் ரியாக்ஷனுக்கு 1 மார்க்கு, அப்புறம் எதெல்லாம் இருக்குது ஏபிசியோடைய நேமை தனியாக பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு மார்க், மொத்தம் 5 மார்க்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது கொஸ்டின் பாருங்கள், இதை நினச்சே பார்க்க முடியாமல் இருந்துச்சு. நான் என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த பி கொஸ்டின் how will you distinguish between nitro and aciform of CH3NO2 அந்த கொஸ்டினுக்கு 3 மார்க் இருக்கு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அதை 2 மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் எதிர்பாராத டெஸ்ட் பாருங்க. அதுக்கு 2 பாருங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் RNA which are found in cell? ஈஸி பாருங்க. 3 டைப் எழுதுனா 3 மார்க். அதான் எதிர்பாராம வந்திருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? ரைட். இந்த கீயை பார்த்துருப்பீங்க. இந்த கீயை பார்த்து உங்களுக்கு எப்படி மார்க் வருது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.